10 கண்ட்ரியோட காசு நம்ம வாலெட்ல வச்சிருந்தா நம்மளுக்கு லக்கு வரும்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் எப்போதுமே சொல்லுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ற பேலன்ஸ் மணியை நம்ம சேர்த்து வைக்கணும், நம்ம சும்மானு போயிட்டு வாங்கிலாம் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாரு. இது அவர் சொல்லவே எனக்குள்ள என்ன ஆசை வந்துச்சுன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு பிடிச்சமான கண்ட்ரிக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த கரன்சியை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா நம்பிக்கையோட இந்த விஷயத்த செய்ய பார்த்து நம்மளோட ஆள் மனசுல இது லக்க கொண்டுட்டு வரும்னு பதியுது. இதை நான் செய்யற பார்த்து என்னோட லைஃப்ல லக் அண்ட் அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி என்ன காசை சேர்த்து வைக்கிறப்ப பாக்குற பார்த்து நம்மள அறியாமலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய சேர்த்து வைக்கணும்னு நம்மளுக்கு ஆர்வமும் வருது. இதனால இந்த மாதிரி வெக்கேஷன் போற பிளானும் அதிகரிக்குது. நான் சேர்த்து வச்சிருக்கிற காசை ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்த்து அந்த வெக்கேஷனோட மெமோரிஸும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோட பர்ஸ்ல நான் 15 கரன்சி நோட் வச்சிருக்கிறேன். சோ அதை பார்த்து நான் 15 இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்றத நினைக்க பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் எத்தனை கண்ட்ரியோட காசை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க. ஒர்க்கிங் மதருக்கு நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.